நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலரேர் பெருஞ்சி தரேன், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. அப்புறம் கலந்துக்கிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் சொல்லுங்க. தம்பி, ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதியை பேசுனாங்க. பாரதியை நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய். தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிட கழக மேடையில பேசின அப்பா உனக்கு இனிச்சது ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு ஒய்எம்சி மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர் எங்க அண்ணன் உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய் அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னடா தமிழ் இருக்க முடியும்? எதுக்கடா தமிழ் இருக்கணும் உயிரோட? நீ ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பார்ப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலரேர் பெருஞ்சி தரேன், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசிருக்கல, என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா. சரியான ஆண்மகன். என்ன பேசணும்னு எடுத்து பேசுறா, கருத்தை எழுதுற. நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் பாட்டேன் வஉசி சொத்தம்பிட்டே வித்தான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்துல சொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தாரா ஐயா ஈவேரா? இந்த ஈவேராவை எங்க வச்சிருக்க, என் பாட்டனை எங்க வச்சிருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவனை இந்த பெருநிலத்துல அப்படி ஒரு பாவனம் கிடையாது என் பாட்டன் பாரதி. இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்து சொத்தம்பிட்டை வித்து ஏழையான என் பாட்டன் வாவு சிதம்பரனாரு. இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னா அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயில இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்க கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்க கேட்கறோம் கொடுன்ட்டு. நீங்க அது இல்லாம ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா.